ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆதி சங்கராச்சாரியருடைய ஆத்ம பஞ்சகம் 5வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம். மத்தோ நான்யத் கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்யம் பாஹ்யம் வஸ்து மாயோபக்ளுப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்யம் மய்யத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம். அத்ர மத்தஹ அன்யத் கிஞ்சித் விஸ்வம்னு அஸ்தி. இந்த லோகத்தில் என்னை தவிர்த்து, இல்லைன்னா என்னை விட்டு ஆத்மாவிலேருந்து வேறிட்டதாக இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே கிடையாது. பாஹ்யம் சத்தியம் வஸ்து மாயோபக்ளுப்தம். சரி, வெளியில் காணக்கூடிய சத்தியம் அப்படின்னு தோன்றதை, இது சத்தியம் அது சத்தியம், காண்றதெல்லாம் சத்தியம், கேட்குறதெல்லாம் சத்தியம் அப்படின்னு தோன்றது அல்லவா, அதெல்லாம் அந்த தோணக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே மாயையால் பண்ணப்பட்டது. மாயோபக்ளுப்தம் ஆதர்ஷ அந்தர்பாசமானஸ்ய துல்லியம். எப்படி அப்படின்னா, ஒரு கண்ணாடிக்குள்ள நம்ம பார்க்குறோமே, அதுக்கு பிரதிபலிக்கக்கூடிய பிம்பம் இருக்கே, ரிஃப்ளெக்ஷன், அதுவும் ஈக்குவலாக தானே காண்றது. அதே மாதிரி அத்வைத்தே மயி பாதி, இன்னொன்று அப்படிங்கிறது இல்லை. அத்வைதத்தில் தான் இந்த லோகம் பிரகாசிக்கிறது. தஸ்மாத் சிவஹா அகம், அதனால் நான் மங்களஸ்வரூபனான சிவனாகும் என்று சொல்கிறேன். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், மனிதர்கள், பிரகிருதிகள், இது எதுவுமே ஆத்மாவை விட்டு இன்னொன்று அப்படின்னு எடுத்துக்கவே முடியாதான். நம்மளுடைய போதத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். வெளியில் காணக்கூடிய பல பல விஷயங்கள் காண்றோமே, அதெல்லாம் மாயை தான். கண்ணாடிக்குள்ள ஒரு பெரிய அரண்மனை தெரிஞ்சாலும் அந்த அரண்மனை சத்தியத்தில் அந்த கண்ணாடியோடு வரும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே. அது மாதிரி நம்மளுடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பிரபஞ்சம். உள்ளே இருக்கக்கூடிய சைதன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த காணக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உதாரணமாக வாழ்க்கையில் ஸ்வர்ணம் இருக்குது, ஸ்வர்ணாபரணங்கள் இருக்குது, ஸ்வர்ணங்களும் இருக்குது. ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் நம்ம பார்க்குறோம், வளை எடுக்கிறோம், மாலை எடுக்கிறோம், பல பல டிசைன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடது அத்தனையும் ஸ்வர்ணம் தானே. ஸ்வர்ணம் இல்லைன்னு ஆயிடாதே. அதே மாதிரி இந்த லோகத்தில் சகல மனிதர்களும் பல வஸ்துக்கள் பல ரூபத்தில் இருப்பா, பல பல ஆபரணங்களாக இருப்பா. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே ஒரே ஒரு ஆத்மா தான், ஆத்மாவால் பண்ணப்பட்டது தான் அத்தனையுமே. அப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அத்வைதத்தை நிலைநாட்டுறார். புராணத்தில் எல்லாரும் கேட்டிருப்பேள், வாமனனும் பலி சக்கரவர்த்தியோடைய கதையும். மகாபலி ஓணம் அப்படின்னெல்லாம் கொண்டாடுறாளே கேரளாவில், அதே மாதிரி இந்த கதையை எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி மண்ணு கேட்டு வாங்குறார் அல்லவா வாமனமூர்த்தி. அப்போது தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் பகவான் வாமன்னா இருந்தவர் திரிவிக்ரமனாக வளர்ந்தார். தன்னுடைய ஒரு பாதத்தினாலே பூமியை அளந்தார், 2வது பாதத்தில் ஆகாயமும் அளந்தார். 3வது பாதம் எங்கே வைக்க அப்படின்னு கேட்குறத பலி தன்னுடைய சிரஸை காட்டி கொடுக்குறார். அகங்காரம் அடங்கி தன்னுடைய சிரஸே இருக்கட்டும் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அன்னைக்கு பலி சக்கரவர்த்தி புரிஞ்சுண்டார் ஒரு பெரிய சத்தியம். என்னது அப்படின்னா, இந்த காணக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே பகவானுக்குள்ள, பகவான்டேந்து வேறாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. மத்தோ நான்யத் கிஞ்சித், அதாவது ஆத்மா, பகவான்கிறதே ஆத்மா, சிவோகம் அப்படின்னு சொல்கிறோமே, அதை தவிர்த்து வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லைன்னு புரிஞ்சுட்டார்லவா. அதுதான் அந்த சைதன்யத்தினுடைய விஸ்தாரம் காட்டுறதுக்கு வேண்டிதான் பகவான் ஒரு அடியால் பூமியும் ஒரு அடியால் ஆகாயத்தையும் அளந்து காட்டித்தரது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய சத்ருக்களோ மித்திரங்களோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடையதே இந்த சைதன்யத்தினுடைய இன்னொரு ரூபம்தான். ஒரு கண்ணாடி பார்க்கறத நம்மளையே பார்த்து நம்மளை கோபப்பட்டு போமா, இல்லை இல்லவா. எப்போவுமே செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கும்.
அதை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பகவான் நான் தான், நான் என்னை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, ரெண்டாவதாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அவஸ்தை தானே அத்வைத்தம். அப்போது பயம் எங்கேருந்து வரும், கோபம் எங்கேருந்து வரும்? எதுவுமே வராது, அன்பு மட்டும்தான் நிற்கும். அப்படி நான் சிவோகம் என்று அறிஞ்சுக்கிறத ஒரு சமாதானம், பரமமான சமாதானம் கிடைக்கும் என்று இந்த ஆத்ம பஞ்சகம் உத்போதனை பண்ணுறது. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதः கிருதௌ அத்வைத பஞ்சரத்னம் அथवा ஆத்ம பஞ்சகம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.